தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. சபாஷ், சரியான ஒரு பதிலடி. பொறுத்து போகிறதுக்கும் ஒரு எல்லை உண்டு. ஸோ இன்றைக்கி தீபா பொங்கி எழுந்திருப்பாங்க. அப்படி என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது, துளசிக்கு 10 பவுன் நகை செய்துட்டாங்க. அடுத்து வெற்றிக்கு போடக்கூடிய நகை ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட்னு அபிராமி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. வெற்றி அண்டு தீபா இவங்க 2 பேரும் தன்னுடைய அம்மா கிட்ட பேசினாலும் அவங்க ஆசாரியை கூப்பிட்டு நான் செக் பண்ணி பார்க்காம விட மாட்டேன்னு பிடிவாதமாக ஆசாரியை வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. ஸோ அந்த நகையை செக் பண்ணி பார்க்குறாங்க, அது ஒரிஜினல் தான் அப்படின்னு ஆசாரி சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல தீபாவுடைய கோபம் வேற லெவல். தன்னுடைய அம்மாவுக்கு சரியான ஒரு பதிலடியை தீபா கொடுத்துருப்பாங்க. ஸோ இருந்தாலும் அது ஒரிஜினல்னு சொன்னதுக்கு அப்புறம் சிவராம், லக்ஷ்மி இவங்க 2 பேருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. அதாவது அவங்க வச்சுருந்தது டூப்ளிகேட் தான், ஆனால் எப்படி அவங்க ஒரிஜினல்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்காங்க. அப்போது அபிராமியை தீபா கேள்வி கேட்குறாங்க, இப்போ உங்கள் முகத்தை எங்கே கொண்டு போய் வச்சுப்பீங்க அப்படின்னு சொன்னதும், நான் அம்மா அப்படின்னு சொல்ல, அம்மா மாதிரியாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்க, உங்கள் மகன்னு சொல்கிறத விட சிவராம் லக்ஷ்மியோடைய மருமகன்னு சொல்கிறதெல்லாம் தான் எனக்கு பெருமையேன்னு தீபா ஒரு பக்கம் சொல்ல, தீபா பேசுகிறத கேட்டு அபிராமி கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, தீபா என்ன பண்ணுறாங்க, ஸோ துளசிக்கு 10 பவுன் நகை போட்டிருக்காங்க, அந்த 10 பவுனை மட்டும் நீங்கள் போட்டதில் நான் எடுத்துக்கிட்டு மற்ற நகைகளை நீங்களே எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி செம ஒரு பதிலடியாக கொடுத்ததும், அபிராமியும் அக்காவும் தம்பியும் சேர்ந்துட்டு என்னை அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க, நீங்களாம் என் வயிற்றில் பிறந்தீங்களா, நான் சாபம் விட்டுருவேன் அப்படின்னு சொல்ல, நல்லவங்க சாபமே இப்போ படிக்கிறது கிடையாது, நீ தானே பரவாயில்ல விடுன்னு தீபா ஒரு பக்கம் சொல்ல, அபிராமி கோச்சிட்டு அங்கேருந்து போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி மீனாட்சி பார்த்திங்கன்னா தீபா எடுத்து வச்ச நகைகளையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போது வெற்றி தீபா கிட்ட அம்மா கிட்ட அப்படி நீ பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லும்போது, நான் பேசினேன்னு எனக்கு குற்ற உணர்ச்சியெல்லாம் கிடையாது, அம்மா மாதிரி ஆளுங்களுக்கு இப்படி பதிலடி கொடுத்தாதான் அவங்களாம் திருந்துவாங்கன்னு தீபா ஒரு பக்கம் சொல்ல, அப்போ வெற்றி, துளசி, தியா இவங்க எல்லாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ அந்த இடத்துல லக்ஷ்மி, சிவராம் இவங்க 2 பேரும் தீபாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, என்னதான் இருந்தாலும் அவங்க உங்களுடைய அம்மா, ஸோ அவங்கள பற்றி நீ இப்படி பேசியிருக்கவே கூடாதுன்னு சிவராம், லக்ஷ்மி 2 பேருமே தீபாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்போ தீபா சொல்கிறது, அன்னைக்கு என் புருஷனுக்கு ஒரு பிரச்சனைன்னு போது அந்த வட்டிக்காரன் அவங்க வீட்டுக்கு தான் போனான், அப்படி இருக்கும்போது அவங்க அந்த பணத்தை கொடுத்துருக்கலாம், ஏன் கொடுக்கல, ஆனால் நீங்கள் இத்தனை வருஷ கனவு அந்த இடத்துல வீடு கட்டணும்னு அதெல்லாம் தாண்டி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கல்ல, அப்படி இருக்கும்போது அவங்களாம் உங்கள் கால் தூசுக்கு ஈடாக மாட்டாங்க, நான் உங்கள் வீட்டு மருமகளாக இருக்கத்தான் எனக்கு பெருமை அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாட்டியும் பார்த்தீங்கன்னா நீ 100 வருஷம் நல்லா இருப்பேன்னு சொல்லி வாழ்த்த இதோட எபிசோடை முடிச்சிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் இன்றைக்கி எபிசோட் அப்படின்றது தன்னுடைய அம்மான்னு கூட பார்க்காம இங்கே சரியான ஒரு பதிலடியாக தீபா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆனாலும் சிவராம், லக்ஷ்மி அங்கே டூப்ளிகேட் நகையை தான் வச்சுருப்பாங்க, ஆனால் அது ஒரிஜினல் நகைன்னு அவர் சொல்ல காரணம் ஒருவேளை வெற்றியாக கூட இருக்கலாம். சரி, என்ன நடந்தது அப்படின்றத அப்கமிங் எபிசோடில் தான் சொல்லுவாங்க. சரி, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.